ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது என்னை தொட்ட இந்த நிமிஷத்துல இருந்தே உன் வாழ்க்கையில ராஜயோகம் ஆரம்பமாகும்னு சொன்னா முதல்ல நீ நம்ப மாட்ட. ஆனா அமைதியா பொறுமையா பக்தியோட என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நீ நம்பக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்தே தீரும். இனிமேதான் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல நான் மாற்ற போறேன். அது மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் சந்தோஷங்களும் மங்களகரமான காரியங்களும் கூட இப்போ நடக்கும்படி செய்ய போகிறேன். இந்த ராஜ யோகத்தோடு கூடிய உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் நான் ராஜ அலங்காரத்தோடு உன்னை தேடி வந்தேன். இப்போது என் முகத்திலிருந்து எப்படி ஒளி பறந்து போகுதோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் ஒளி வீச ஆரம்பிக்கும் என் செல்வமே. எப்போவுமே உன்னுடைய கனவுகளை மட்டுமே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம கனவு நனவாகும்னு நம்பிக்கையோட வேலை செய். எந்த அளவுக்கு நீ முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு என் அருள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் சமாளிக்கும் சக்தி கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ வருத்தப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். இரவெல்லாம் தூங்காம எதையும் யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு காலையில் மன அழுத்தத்தோட கண் விழிச்சு மகிழ்ச்சியே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இப்போது ஒரு விடிவு காலத்தை கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச வண்ணமே மாற்றப் போகிறேன் என் செல்வமே. என்ன நடக்குதுன்னு ஏது நடக்குதுன்னு புரியாமல் வாழ்க்கையை புலம்பிக்கிட்டே இருக்கிற உனக்கு இனி மகிழ்ச்சி பெருகும். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நல்லபடியாய் உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன். உன் வாழ்க்கையில் நான் உனக்கு பெரிய பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி வச்சுருக்கேன். நீயும் எல்லா வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ நடக்காது. உன் நல்ல மனசுக்கு எதிராக சில பேர் கெட்ட வேலையை செஞ்சு உன்னை கஷ்டப்படுத்தி அவங்க ஜெயிச்சிடணும் உன்னை தோக்கடிச்சிடணும்னு பல தீய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் முன்னால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதேன்னு செல்வமே. என் அன்பு பிள்ளையான உனக்கு பின்னால் நான் இருக்கேன்னு தெரியாம தானே உனக்கு எதிராக சதி வேலை செய்கிறார்கள். அது எல்லாத்தையும் சரி கட்டி உன் வாழ்க்கையை மீண்டும் அழகானதாக நான் ஆக்கி கொடுப்பேன். நல்ல மனசுள்ள உன் வாழ்க்கை ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன். நீ செய்கிற வேலையில் நீ முழு கவனத்தோடு செய்யும்போது அது எப்படி உனக்கு பிரச்சனையை தரும்? உன் கவன சிதறலிலிருந்து உன்னை விடுவித்து உன் வாழ்க்கையில் இன்னும் நான் உன்னை மேம்படுத்த போகிறேன். நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டதை இப்போதே உன் கைகளில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சிகரமாய் வாழ வைக்க போகிறேன். உன் மனசில் இருக்கிற சோகத்தையும் குழப்பத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நானே நடத்தி தருவேன். இனி எல்லா விஷயங்களும் நன்மையாக நல்ல விதமாக நடக்க போகுது. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு. நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன். நீ மகிழ்ச்சியாக முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக நன்மைகள் வரும். உனக்கான லக்ஷ்மி கடாட்சத்தையும் நானே உருவாக்கி தருவேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ மிக உயர்ந்த இடத்துல இருக்கணும், நல்லா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் சில பேர் செஞ்ச சதி வேலையாலும் சூழ்ச்சியாலும் இப்போ நீ கீழே விழுந்து நொடிஞ்சு போனது எனக்கு நல்லா தெரியும். நீ நல்லா வாழக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்கிற மனிதர்களை எல்லாம் நான் ஒரு கை பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக உனக்கான நல்லதை செஞ்சு உன் வாழ்க்கையில் உன்னை ராஜ யோகத்தோடு வாழ வைப்பேன். எப்போவுமே என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டே வாழாதே. எல்லாத்தையும் சரி செய்ய நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த ஆபத்தும் உன்னை எதுவும் செய்ய முடியாதேன் செல்வமே. எப்போதும் நீயாக இரு. எல்லா சூழ்நிலைகளையும் சமாளித்து நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும். இனிமே உன் வாழ்க்கையில் நீ கனவுல கூட காணாத அளவுக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அனுபவித்து வாழ போகிற. உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் கண்காணாத தூரத்துக்கு நான் துரத்தி அனுப்ப போகிறேன். யாருமே இல்லாமல் தனியாக நிற்கதியாக நிற்கிறோமேன்னு கலங்கிக்கிட்டு இருந்த உன்னை கை கொடுத்து காப்பாற்றி உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக நான் வரப்போகிறேன் செல்வமே. எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லைன்னு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே போல் காரணமே இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காதுன்னு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போனா இப்போ யோசிச்சுப்பாரு, நீ படுற கஷ்டம்
ஏதோ ஒரு காரணத்தோடு தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது நிரந்தரம் இல்லை. இதை மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ. ஏதோ ஒரு காரணத்தினால நீ கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக இதை உன்கிட்ட இருந்து விடுவிச்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்வில் நான் கொடுத்தே தீருவேன். இன்பமும் துன்பமும் இல்லாமல் வாழ்க்கை நகராது. உன் வாழ்க்கை இப்போது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதை தாண்டி வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்து காட்ட தயாராகு. உன்னை புரியாத மனிதர்களுக்கு வேணும்னா உன்னை பற்றி விளக்கம் சொல்லி புரிய வைக்கலாம். ஆனால் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீ கஷ்டப்படுவ வருத்தப்படுவன்னு தெரிஞ்சுக்கிட்டே கூட உனக்கு எதிராக உன்னை கஷ்டப்படுத்தும் வேலைகளை செய்யும் மனிதர்களிடம் நீ மௌனமாய் நகர்ந்து போகிறதே சரி. உன்னை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துகிறவங்களா இருந்தாலும் சரி, உன்னை புரிஞ்சுக்கிட்டே வேணும்னே உன்னை வருத்தப்படுத்துபவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள ஏன் பொறுப்பில் விட்டுட்டீன்னா நான் சரி செஞ்சிடறேன் என் செல்வமே. நீயும் என் துணையோடு மிக மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். நம்பிக்கையோடு காத்திரு. நீ நினைக்கிறது போலவும் பயப்படுறது போலவும் எதுவுமே தவறாக போகாது. இத்தனை நாளாக நீ கேட்ட விஷயத்த இப்போ உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையை அழகானதாகவும் அற்புதமானதாகவும் ஆக்கி காட்ட நான் வந்துட்டேன். எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் வாழ்க்கை இப்படியே இருக்கேன்னு நினைக்காத. கூடிய சீக்கிரம் மாற்றமும் முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் வருஷம் கட்டிக்கிட்டு வந்து உன்னை விமர்சையாக வாழ வைக்க தான் போகுது. எல்லா செயல்களையும் என் பொறுப்பில் விட்டுட்டு என்னையே சரணடைஞ்சு நீ செய்யும்போது நான் உனக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றி பெற வைப்பேன். வாழ்க்கையில் எல்லாமே நினச்சது போல நடந்துடாது. அப்படி நீ நினச்சது நடக்காத போதும் நினைக்காத பல விஷயங்கள் நடக்கும் போதும் கவலைப்படாத. எல்லாம் சரியாயிருன்ற நம்பிக்கையோட முயற்சி செய். ஓம் முருகான்னு என் நாமத்தையே சொல்லி சொல்லி வாழக்கூடிய உனக்கு எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நானே நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. எப்பவும் என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் நீ தெளிவாரு. அடுத்தவங்க 1000 விஷயங்களை சொல்லி உன்னை குழப்பினாலும் நீ எப்போதும் உன் மனசில் உறுதியாக தெளிவாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் கிடையாது என் செல்வமே. கண்களில் வலியும் கண்ணீரோட நிரந்தர தீர்வுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் உனக்கு எல்லாவற்றையும் செஞ்சு தர நான் இருக்கேன். உன் கவலையை போக்கி உனக்கான வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக நான் மாற்றி காட்டுறேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்தும் நீ அமைதியாக இருக்க கற்றுக்கோ. யார் நல்லவங்கன்னு தெரியுதோ அவங்க கூட நட்பு வைக்க பழகு. யார் கெட்டவங்கன்னு தெரியுதோ அவங்கள விட்டு ஒதுங்கி நிற்க பழகு. யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கேட்டார் போல நீ நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக உன் வாழ்வில் ஒன்றால் நீ நினச்ச காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொள்ள முடியும். வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருப்பவன் ஒருபோதும் தோற்று போக மாட்டான். ஆனால் நம்பிக்கை இழந்தவன் ஒருபோதும் ஜெயிக்க மாட்டான் என் செல்வமே. அதனால தான் நீ எப்போதும் என் மேலே நம்பிக்கையோடு இரு. உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். கடந்து போன நிமிஷமும் கடந்து போன வாழ்க்கையும் ஒருபோதும் திரும்பி வரப்போவதில்லை. அதனால் இனி நடக்க போகிற விஷயங்களின் மீது கவனம் செலுத்து. உனக்குன்னு ஒரு தெளிவான குறிக்கோளை வச்சுக்கிட்டு முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உன்னால் வெற்றி பெற முடியும். உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. உன் எண்ணங்கள் முழுவதும் என்னை வைத்து கொண்டு உன் மனதை இலகுவானதாக வச்சுக்கோ. முருகா முருகானி என் பேரை சொன்னாலே உன் மனசு இலகுவானதாக மாறிவிடும் என் செல்வமே. அப்புறம் என்ன, அந்த இலகுவான மனதிலோய எதையுமே தெளிவாக தைரியமாக வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியும். நீ எந்த அளவுக்கு பணிவோடு பொறுமையோடு நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் உயர்ந்தவனாக நீ பாராட்டப்படுவாய். எல்லாரும் உன்னை பாராட்டும்படியும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் நீ தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் நான் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்வமே. அதனால் எப்போதும் எதுக்குமே கவலைப்படாத. சந்தோஷமான தருணங்களில் உன் கூடவே இருந்து மகிழ்ச்சியை கொண்டாடியவர்களை விட கஷ்டமான காலங்களில் உனக்கு தோள் கொடுத்து ஆறுதல் சொன்னவர்களை நீ ஒருபோதும் மறக்க வேண்டாம். அடுத்தவங்க 1000 வழிகளில் வாழலாம்.
ஆனால் உன் வாழ்க்கையை நீ நினச்சது போல சிறப்பாக வாழ தயாராகு. வெற்றிங்கிறது உனக்கு கிடைக்காத பொக்கிஷம் கிடையாது. கண்டிப்பாக நீ முயற்சி செஞ்சினா உன் வாழ்வில் வெற்றி கிடைத்தே தீரும். நான் என்னதான் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் கடைசியில் கண்டு உன்னை காப்பாற்றிடுவேன். அது மட்டும் இல்லை, சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சமாளிக்கவும் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு இதை செஞ்சாதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும்னு யோசிக்காதே. சில விஷயங்களை பெற்றால் நிம்மதி, சில விஷயங்களை இழந்தாலும் நிம்மதி கிடைக்கும். நல்ல விஷயங்களை பெற்றுக்கொண்டு தீய விஷயங்களை இழந்துவிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. சில விஷயங்களை நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பேன். நீ சோர்ந்து போகாதே என் செல்வமே. இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு உனக்கு 1000 வழிகள் இருக்கு. சில பேர் உன்னை மட்டம் தட்டுவாங்க, சில பேர் உன்னை கைத்தட்டி பாராட்டுவாங்க. ஆனால் உன்னை பாராட்டினாலும் விமர்சித்தாலும் நீ எதையும் கண்டுக்காம உன் பாதையில் போய்கிட்டே இரு. கண்டிப்பா உன் வாழ்வில் நான் வெற்றியை தருவேன். நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய்யணுன்ற எண்ணத்தோடு இரு. உன் உணர்வுகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது தான் செய்யணுமே தவிர ஒருபோதும் யாரையும் கஷ்டப்படுத்தும் விதத்தில் இருக்கக்கூடாது. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான இன்பத்தை உன் வாழ்வில் நான் கொடுப்பேன். நீ உன் மனசில் இருக்க பயத்தை தூக்கி போடு. கண்டிப்பா உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் என் செல்வமே. உன் வாழ்வில் இனிமேல தான் மிக மிக பெரிய நல்ல காரியங்களும் வெற்றிகரமான காரியங்களும் நிகழப்போகுது. நான் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சத இனி யாராலும் தடுக்க முடியாது. எத்தனையோ முறை தோல்வியை பார்த்த நீ இப்போது மிகப்பெரிய வெற்றியை பார்க்க போற. இனி உன் வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாத நிறைவான ராஜ வாழ்க்கையை வாழப்போகிறாய். உனக்கு எல்லாத்தையும் நல்லதையெல்லாம் கொடுப்பதும் நானே, கெட்டதையெல்லாம் தடுப்பதும் நானே. ஆக மொத்தத்தில் எல்லாமே உன் நன்மைக்காக தான் செய்யப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்தும் எந்த விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுக்க மாட்டேன். உன் மதிப்பு புரிந்த மனிதர்கள் உன் கூட இருக்கும்படியும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்காதவங்க உன் வாழ்க்கையை விட்டு விலகும்படியும் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே. நீ ஒருபோதும் எதையும் யோசிக்காம எதுக்காகவும் வருத்தப்படாம என்னையே நம்பி வாழ தயாராகு. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் செல்வமே. நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் கைகளில் கொடுத்து உனக்கான நல்லதை நான் செய்து முடிப்பேன். வாழ்க்கையில் எல்லா நாளும் பௌர்ணமி நிலவு போல மகிழ்ச்சியானதா, வெற்றிகரமானதா, வெளிச்சமானதாக இருக்காது. சில நேரம் வாழ்க்கை அமாவாசை போல இருளானதா, கஷ்டமானதா, பிரச்சனைகளோட கூடியதாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன்னு என்னை நம்பினா என் துணையால் நீ நன்றாக பௌர்ணமி நிலவு போல வாழ முடியும் என் செல்வமே.